கூட உட்காரவும் செய்தான். அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய இந்த இம்மைக்குரிய சரீரத்தில் வாசமாயிருக்கிற ஆவிக்குரிய நம்முடைய பழைய மனுஷன் என்றால் நான் இப்போது ஷினோத் ஆபிரகாம் என்கிறவனுடைய ஆவியே இப்போது ஆவியானவர் என்ன செய்தாச்சு? இயேசுவானவர் என்ன செய்தாச்சு? அவரோட மரணம் உயிர்த்ததினால அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெளிவாக சொல்லுகிறது, அல்ல நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? அதுதான் தேவராஜ்யம். அதுதான் தேவராஜ்யம். அல்லேலூயா. உங்களுக்குள் வந்திருக்கிற ராஜ்யம் தான் தேவ ராஜ்யம். ஞான ஸ்நானம் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டு உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறவன் நபாய் நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைத்து வைத்து நாமக்குள்ளேயோ அவருடைய ஜீவனை வைக்கிறார். ஹல்லேலூயா. 2:20 வாசிக்கும் போது, கலாத்தியர் 2:20 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது நமக்குள்ள யார் வருது? இது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம். ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு நாம் பாவம் செய்வனோ, தவறிடுமோ, குறைபட்டுருமோ, அப்படி எப்படியும் வராது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சு நீங்க ஸ்நானம் எடுத்தா உங்களுக்குள்ளே கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள யாரு வரும்? அவர் யாரு? பாவத்தை வென்றவர். அல்லேலூயா. பாவத்தை வென்றவர், மரணத்தை நீக்கினவர், பிசாசை அழித்தவர் உங்களுக்குள்ளே வருவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கிறிஸ்து உங்களுக்குள் வந்திருப்பது. அல்லேலூயா. கொலோசியர் 1:27 வாசிங்க. 1:27. கொலோசியர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே என்ற ரகசியம். அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யம் என்கிறது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்திருக்கிற ராஜ்யம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகார கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு என்கிற அலங்காரவுடைய நம்மை தரிப்பித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறவர்களே தேவம் ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு என்கிற அலங்கார உடையினாலே தரிப்பிக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஞானவான்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், மீட்கப்பட்டவர்கள் என்று பரலோக ராஜ்யம் நம்மை குறித்து எழுதி வைக்கிறது. அல்லேலூயா. நம்ம யாரு? ஞானவான்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், மீட்கப்பட்டவர்கள் என்கிற லிஸ்டில நம்முடைய பெயர் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. அங்கே பெயர் எழுதப்பட்ட உடனே இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதி வைக்கிறார். அவர் பெயரை எழுதினது உண்டானா அவர் கிறுக்கி போடாதபடிக்கு நம்ம நடந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? சமாதானம் கூடி வந்திருக்கிற மனிதர் வேண்டும் எங்கிலிருந்தும் பார்க்கிறதான எல்லா சுத்தவான்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.